தஞ்சாவூரில் பிரதம மந்திரியின் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் அரங்கேறியிருக்கும் மோசடி சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே உள்ள திருவள்ளியங்குடி ஊராட்சியைச் சேர்ந்தவர் சண்முக வடிவேல். பிரதம மந்திரியின் ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் வீடு கட்ட இவர் விண்ணப்பித்திருந்த நிலையில் விண்ணப்பத்திற்கு அழைக்களிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனிடையே மனைவியின் நகைகளை அடமானம் வைத்து சண்முக வடிவேல் பாதி வீட்டை கட்டி முடித்த நிலையில் விண்ணப்பம் தாமதமாவதற்கான காரணம் குறித்து விசாரித்த போது அதிர்ச்சி காத்திருந்தது. இந்த திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்காத அதே கிராமத்தைச் சேர்ந்த பாண்டியன், தியாகராஜன் மற்றும் வினோத் என்பவரின் உயிரிழந்த தந்தை பெயரில் வீடு கட்ட அனுமதி வாங்கப்பட்டதும் அவர்களுக்கான பணம் பரிவர்த்தனை செய்யப்பட்டு மோசடி செய்யப்பட்டதும் தெரிய வந்திருக்கிறது. மேலும் பல ஆண்டுகளுக்கு முன்பே உயிரிழந்து போன திருவள்ளியங்குடியைச் சேர்ந்த 4 பெயரில் இதேபோல் வீடு கட்ட அனுமதி பெற்று 2019 பணம் பரிவர்த்தனை செய்யப்பட்டதும் தெரியவர மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வழக்கு தொடரப்பட்ட நிலையில் உரிய விசாரணை நடத்தி 3 மாத கால அவகாசத்தில் அறிக்கை தாக்கல் செய்ய நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். 2019 பிரதமர் ஸ்கீம்ல வீடு கட்டேன், நீ கட்டு, உனக்கு நான் வாங்கி தரேன்னு சொன்னாங்க. நான் இருக்கிற நகையெல்லாம் அடை வச்சு வீட்டை கட்ட ஆரம்பிச்சிட்டேன். அடுத்த ஸ்டேஜுக்கு போய் நான் நிலமடத்துக்கு போயிட்டேன். 3 வருஷமா 4 வீடியோ மாறிட்டாங்க. ஒருத்தவங்களும் நான் உனக்கு செஞ்சு தரேன்னு ஏமாத்திட்டாங்க. யார் யார் பேரில் வீடு கட்டிருக்குன்னு கேட்டேன். அதனால உனக்கு வீடு சேங்ஷன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. எங்க ஊர்ல மட்டுமே 8 வீடு கிட்டத்தட்ட எடுத்திருக்காரு. அதுல ராமையன் முருகங்கிறவர் இறந்து போயிட்டாரு, அவர் பேர்ல 1, இன்னொன்னு ஜெயராமன் ராமானுஜன் 1, இன்னொன்னு பஞ்சவர்ணன் ஒரு அம்மா, 3 பேர் இறந்து போனவங்க. இதனிடையே இந்த மோசடி சம்பவத்தில் திருவள்ளியங்குடி ஊராட்சி மன்ற தலைவரான அழகருடன் பாதிக்கப்பட்ட வினோத் பேசும் செல்போன் ஆடியோ ஒன்றும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. நீ யார் பத்தி கேட்டுட்டு நிக்காத, தேவையில்லாம உனக்கு நான் வீடு போட்டு தரேன்டான்னு சொல்லியிருக்கேன். இந்த வீடு அலர்ட் ஆகி வரல. எப்ப சொன்னீங்க? ஏன்னா நல்லா உனக்கு வீட்டு வரும்போது அன்னைக்கு சொல்லி விட்டனா. ஏன்னா ஒரு லெட்டின் பணத்துக்கே நான் அலைய விடுறீங்க. லெட்டின் எல்லாம் வரலடா தம்பி. நீ ஆபீஸ்ல யூனியன்ல போய் கேள்வி லெட்டின் இருக்கு கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த யூனியன்ல போய் என்னமோ இந்த வீடு மாத்திருக்காங்க, போயிருக்காங்க, வந்திருக்காங்க சத்தம் போட்டீங்களா? ஆமாண்ணா, செத்தம் எங்க அப்பா செத்து போட்டாரு, ஊடு படுத்திருக்காங்க, யாரு தெரியல. வீடு போட்டுலாம் யாரும் அது எப்படின்னா சரிண்ணா கிட்டத்தட்ட ஒரு 300 வீடு அது மாதிரி மாத்தி கொடுத்துருக்காங்க. சரிண்ணா, வீடு யாரும் கட் பண்ண அந்த 1,60,000 ரூபாய் வீடு. சரிண்ணா, அது ஒரு பெரிய விஷயம் இல்ல. அதை கேன்சல் பண்ணிதான் உனக்கு நான் புதுசா லிஸ்ட் எடுத்து ஏற்றி கலைஞர் வீடு கொடுத்துருக்கேன். வீடு போட்டு தரேன். வீடு கட்டுறதுக்காக பாக்கலண்ணா, கட்டின வீடு எங்க போச்சு நாங்க தேடிட்டு இருக்கோம். அவ்வளவுதானே இருந்தோண்ணா. கட்டின வீடு எங்க போச்சு, எங்க அப்பா எங்க இருந்து வந்தாரு, எப்படி வந்தாருன்னு தெரியும் எனக்கு. யாரு செஞ்சு தெரியல. நீங்க அப்ப அவங்க உள்ள அன்னைக்கு சொன்னப்ப நீங்க சொன்னீங்க அப்ப பிரசன்ட் கிடையாது, அதிகாரி போட்டு எடுத்தான்னு சொன்னீங்க நீங்க. ஆமா, எந்த அதிகாரி? அதான் சொல்லுண்ணா, நிச்சயம் அதுதான்டா உண்மை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.